அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஸ்ட்ரே லைஃப் உங்களுக்கு தெரியுமா? அதில் எவ்வளோ கொடுமை இருக்குது. நீங்கள் ஒரு நாயை ஒரு நேரம் எப்போ பார்த்து ஒரு பிஸ்கட் போட்டிங்கன்னா சொல்ல முடியாது, அதுதான் அவனோட அன்றைக்கி சாப்பாடு, அன்றைக்கி ட்ரீட்டு அவனுக்கு இருக்கலாம். அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. சில ஏரியாஸில் தண்ணி கூட கிடைக்காது. எங்கேயா போய் பைப்பு உடஞ்சி போகணும், இல்லை வீடு கழுவி விடணும். நம்ம வீட்டுக்கு என்ன லைசால் டெட்டால் எல்லாமே தான் யூஸ் பண்ணி தான் நம்ம வாஷ் பண்ணுறோம். அந்த தண்ணிலாம் குடிக்கிறாங்க பசியில். டாக்ஸ் மாதிரி தான் கேட்ஸோட ஸ்ட்ரே லைஃப் ரொம்பவே ஈஸியே கிடையாது. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கேட்ஸ்னால் ஆட்டிடியூட் காட்டுது, திமிர் பிடிச்சது, குறுக்கால போனால் கெட்ட சகுனம், இதெல்லாம் சொல்கிறாங்க. இல்லைங்க, அதுங்க இப்போ டாக்ஸ் வந்து வெளிப்படையாக லவ் காட்டுற மாதிரி கேட்ஸை வந்து அல்லாஹ் வந்து அப்படி டிசைன் பண்ணல. அவங்களோட ஓன் வேல அவங்க அவ்வளோ லவ் அஃபெக்ஷன் கொடுப்பாங்க. ஃபீமேல் கேட்ஸ்னால் கான்ஷியஸாக இருப்பாங்க, நம்பலாமா வேணாமா அப்படிலாம் பொறுத்து தான் பார்ப்பாங்க. ஆனால் ஒன்ஸ் அவங்களோட ட்ரஸ்ட்டை வாங்கிட்டோன்னா அந்த மாதிரி லவ்வை வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி அனுபவிச்சிருக்கவே மாட்டீங்க. இஃப் மேல் கேட்னா அவங்க எல்லார்கிட்டையுமே யாருனே தெரியாதவங்களா இருந்தாலுமே நல்லாவே பழகுவாங்க அவங்க. இப்போ நம்ம ரோட்லேயோ இதுலேயோ ஏதோ ஒரு கெட்டு போன உணவு, ஏதோ பாய்சன் கலந்த உணவுலாம் போடுறோம்னா அவங்க ரொம்ப பசியில் இருப்பாங்க, அவங்க சாப்பிட்ருவாங்க. நம்ம பண்ணுற ஒரு குட்டி மிஸ்டேக்னால, ஏன் சொல்கிறேன்னா, இப்போ கேட்டு டாக்ஸ்லாம் சாப்பிடாம இருந்தால் கூட அது குட்டி போட்டுச்சுன்னா அந்த குட்டிக்கு வந்து பால் கொடுக்குது. அதுங்க சாப்பிடாம அப்படி பட்னியாக இருந்தும் பால் கொடுத்து தான் ஒவ்வொரு குட்டியும் அப்படி வளர்க்குது. நம்ம ஒரு குட்டியாக ஒரு மிஸ்டேக் பண்ணுறனால அதுங்களோட லைஃபே முடிச்சு விட்ரும். அந்த மாதிரி கெட்டுப்போன இல்லை பாய்சன் கலந்த ஃபுட்லாம் வெளியில் கொட்டாமல் ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணுங்கள். நம்ம ஊரில் எவ்வளவோ கேட்ஸும் டாக்ஸும் ஷெல்டர் இல்லாமல், குடிக்க தண்ணி இல்லாமல், ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு கூட அவ்வளோ கஷ்டப்படுது. ஆனால் இங்கே காசு இருக்கிறவங்களாம் ஃபேன்சி ப்ரீடை தான் வாங்குகிறாங்க, அதை தான் விரும்புகிறாங்க. காசு கொடுத்து வாங்கி செலவு பண்ணி அதை க்ரூம் பண்ணி அதுக்கு அவ்வளோ லவ் கொடுத்து வளர்க்குற நேரத்தில் இங்கே நம்ம ஏரியாலேயே சாப்பிடாம தண்ணி இல்லாமல் எத்தனையோ இன்னசென்ட் சோல் வந்து செத்துட்டு இருக்குது. மனசு இருந்துச்சுன்னா ஒரு ஸ்ட்ரே கேட்டையோ இல்லை டாகையோ வந்து வளர்க்கலாம், தப்பே கிடையாது. ஒரு இன்னசென்ட் சோல் வந்து நிம்மதியாக தூங்குறதுக்கு நீங்கள் ஒரு காரணமாக இருந்தீங்கன்னா அதில் உங்களுக்கு எவ்வளோ நன்மை இருக்குதுன்னு யோசிச்சு பாருங்கள். இன்னும் சிலர் இருப்பாங்க கல்லை விட்டு அடிக்கிறது, போட்டு ஹர்ட் பண்ணுறது. அப்படி பண்ணுறவங்க யாராச்சும் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க. அந்த நாய் அந்த பூனை இடத்துல அந்த நாயாவோ அந்த பூனையாவோ நீங்கள் இருந்து உங்களை மாதிரி யாராவது ஒருத்தவங்க கல்லை வச்சு அடித்து அவங்கள அப்யூஸ் பண்ணால் அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அது மாதிரி தான் அவங்களுக்குமே கஷ்டமாக இருக்கும். இன்னொரு டைப் அந்த தப்பை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் இறைவனை யோசிச்சு பாருங்கள். இறைவனுக்கு பயப்படுங்க அந்த செயல் வந்து பண்ணலாமான்னு. ஏன்னா உங்களை படைச்ச அதே இறைவன் தான் அந்த டாக்ஸையும் கேட்ஸையும் படைச்சிருக்கான். அந்த டாகால் கேட்டாலும் உங்களை ஒன்றும் பண்ண முடியாமல் இருக்கலாம், நீங்கள் கலவுட்டு எறிஞ்சால் வாங்கிட்டு அமைதியாக இருக்கலாம். ஆனால் அல்லாஹ் சும்மா விட மாட்டான். நீங்கள் அவன் கேள்விக்கு பதில் சொல்கிற நிலமை வந்து கண்டிப்பாக வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்ட்ரே கேட்டே உங்கள் முன்னாடி வருதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு உணவு இல்லை, ஷெல்டர் இல்லை, உங்களை ஃபுல் பிளாக் ஐஸில் பார்க்குது. இவங்க நம்மளை பெட் பண்ணுவாங்களா, அன்பு காட்டுவாங்களான்னு சீரியஸாகவே அது உங்களுக்கு ஒரு டெஸ்ட்டாக கூட இருக்கலாம். இறைவன் உங்கள் முன்னாடி அதை அனுப்பி இவன் என்ன பண்ணுறான்னு பார்க்குறதுக்காக, இவன் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சோதிக்கலாம். ஐ விஷ் எல்லாருமே இந்த டெஸ்ட்டில் வந்து பாஸ் ஆகணும். எல்லாருக்குமே எவ்வளவோ சோதனை, எவ்வளவோ ட்ராமா ஃபேஸ் பண்ணி, எவ்வளவோ ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணி இருந்துகிட்டு இருப்பீங்க. ஆனால் எப்போவுமே ஒன்று ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, அல்லாவோட படைப்பினங்கள் மேலே நீங்கள் இரக்கம் காமிச்சா அவன் ரொம்பவே அன்பானவன், உங்கள் மேலேயும் இரக்கம் காட்டுவான். அதனால் உங்கள் எல்லா கஷ்டமும் வேகமாகவே சுகமளிக்கக்கூடியதாக மாறும். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.